இப்போ இவ்வளவு நேரம் திரு சரவணன் இங்கே வாச்சார் இல்லையா, இவருடைய ஓட் பேங்க் என்ன சார் இருக்குது, இவருடைய ஓட் ஷேர் என்ன சார் இருக்குது, இந்த கேள்வியெல்லாம் இவர் யாரை பார்த்தா வச்சார்னா மக்கள் நல கூட்டணியை பார்த்தான். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, அவரு இங்க போட்டியா நினைக்கிறது மக்கள் நல கூட்டணியை மட்டும்தானா, அதிமுகவுக்கு அப்புறம் நான் சொல்றது சரியா. பாமகவை பத்தியா இல்ல பாமகவை பத்தி அவர் எந்த இடத்திலையும் அந்த கேள்வியை கூட முன்வைக்கலையே. ஒருவேளை பாமக தங்களோடு இணையும் என்ற காரணத்தினால் விமர்சிக்க தயங்குகிறதா திமுக அல்லது பாமகவை பற்றி விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு தேவையில்லை என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் மற்ற கட்சி. அது அவர்கள் எடுத்த முடிவுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த ஓட் ஷேரிங் விஷயத்தை தயவு செய்து இந்த மக்களுக்கு இன்னைக்கு நம்ம தெளிவா சொல்றோம். திமுக 180 இடங்கள்ல போட்டியிடுது. ஆனா பாமக அந்த கூட்டணியில் இருக்கும்போது 25 இடங்கள்ல போட்டியிடுது. 25 இடத்துல என்ன ஓட்டு கிடைக்குதோ அதுதான் அந்த பாமக ஓட்டா கணக்கெடுப்பு. ஆனா திமுக மாதிரி பாமகவும் 200 இடத்துல போட்டிட்டு சொல்லுங்க. ஓட் ஷேரை பத்தி நீங்க எப்படி வாக்காளர்கள் யாரோ கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி இவருக்கு உள்ள ஷேரிங் இவர் ஓட்டு போட ஜெயிப்பார் யார் முட்டாள்தனமான வாதம். நம்ம இங்க ரவீந்திரன் தொடர்ந்து பேசியது போல் மையப்புள்ளியாக மீண்டும் தேமுதிக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன்னா தமிழிசை உள்ளிட்டவர்கள் சென்று தேமுதிக அலுவலகத்திற்கே சென்று விஜயகாந்தை பார்த்து வந்திருக்கிறார்கள். எதற்கு பிறகுனா மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கைகள் என்னை இருக்கிறது பிடித்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அதன் பிறகு இவங்க போய் பார்த்துட்டு வராங்க. மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக வர வேண்டும் என்று இவர்கள் அழைக்கிறார்கள். தேமுதிக வந்தால் யார் தலைமை, இது போன்ற கேள்விகள்லாம் இங்கே ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய மனநிலையிலிருந்து விலகிவிட்டவா? ஏன்னா தேமுதிக தலைவரை போய் பார்த்ததுனாலேயே இங்கிருந்து விலகிவிட்டதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருகிறது. தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கக்கூடும்? மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? பாஜகவில் முடிவு பண்ணுறது மோடி தான். மோடி வந்து அதிமுக கூட்டணி நோக்கி போகிறாரு. மோடி நமக்கு தெரியும், ஜெயலலிதா மாதிரி தோத்து ஜெயித்து வந்த தலைவர் அல்ல, தொடர்ந்து ஜெயித்த தலைவர். நிச்சயமாக அதில் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்க முடியாது. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரனாலும் கூட 100% பொலிட்டீஷியன், அரசியல்வாதி. அவருக்கு 2019 எங்கள் எம்பி சீட்டு வேணும். அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து ஜெயலலிதா கூட்டணி தான் விரும்புகிறாரு, முழுமையாக விரும்புகிறாரு. அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவுக்கு முடிவு வந்து 50-50 இருக்குது, ஹேட் அண்ட் த வால். அவங்க வந்து மோடிக்கு சாதகமான சில விஷயங்களும் இருக்குது, பிடி கொடுக்காத சில தன்மைகளும் இருக்குது. அது இருந்துச்சுன்னா தேமுதிக தலைவரை போய் பிஜேபியினர் சந்திக்க வேண்டிய தேவையும் எந்த இடத்துல வருது? நிச்சயமாக இவங்க வந்து இங்கே வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் பெரிய ஆட்கள்னு டெல்லியில் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போவே வந்து மோடி ஃபார் PM 2019 மோடிக்கா ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒன்றும் ஓட்டு வராது, ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் சொல்கிறது தவறான தகவலுங்கிறத சொல்கிறாங்க மோடிக்கு ஆட்கள், குஜராத்தில் உள்ள அந்த டீம் ஆட்கள். அப்போ அதை பார்க்கும்போது மோடிக்கு தெரியுது இவங்க கொடுக்கக்கூடிய பிக்சர் சரியில்லை. மோடி ஒரு இந்திரா காந்தி காங்கிரஸ் இது பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ பிஜேபி இது வந்து நீங்கள் தமிழிசை, ஆனால் இதை வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வகம் விஜயகாந்த் ஸ்கோரர். எப்படி ஸ்கோரர்னா, ராம்தாஸ் சொல்கிறாரு நாங்கள் பிஜேபி அன்புமணி ஏற்றுக்கிட்டா நாங்கள் தயார்ன்றாங்க. அந்த பக்கமே திரும்பி பார்க்கல, விஜயகாந்த பெரிய ஆளான்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஓட் ஷேர் வச்சு தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், நேத்து கூட வந்து அன்புமணி பார்த்துட்டு போயிருக்காங்க, அந்த பக்கம் திரும்பி பார்க்கலங்கிறது நிச்சயமா. இவங்க வந்து வெளிப்படையா போற அவர் இது பண்ணா விஜயகாந்த் பல முறை பார்த்துருக்காங்க, நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க பார்வை வந்து அன்புமணியை நோக்கி அல்ல. தேமுதிக நிலைப்பாடு என்னவாக இருக்கக்கூடும்? தேமுதிக நிலைப்பாடு வந்து இந்த நிலைப்பாடு வந்து ராமதாஸ் வந்து ஏற்கனவே தவறுதலா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பண்ணி 2009 பாடம் படிச்ச பிறகு இப்போ தெளிவா அன்புமணி தான் சீஃப் மினிஸ்டர்ல தெளிவா இருக்காரு. என்ன சொன்னாலும் கூட அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அந்த இதுல இருந்து அவர் ஸ்டிக் ஆன் பண்றாரு. அதுல மாற்றம் இல்லை. மற்றது பிஜேபி அதெல்லாம் வந்து அவருக்கு இமேஜை ஏத்துக்கிட்டு தான். இப்போ திருமாவளவன் கூட அவங்க சொல்ல முடியாம கூட அவங்க வந்து போக்கஸ்ல இருக்குது, அதுல தெளிவா இருக்காரு. தேமுதிக என்ன தவறு பண்ணிச்சுன்னா, ஆரம்பத்தில் நல்லா தனிச்சு நின்னாங்க, ரெண்டாவது இன்க்ரீஸ் பண்ணாங்க, கருணாநிதி வேண்டாம் ஜெயலலிதா வேண்டான்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மக்களோட தெய்வத்தோடு கூட்டணிவங்க ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும் போதே தேமுதிக தன்னிடம் உள்ள ஆன்டி ஜெயலலிதா வாக்குகளை இழந்தது. அப்புறம் திரும்ப பிஜேபியோட கூட்டணி போகும்போது பாமகங்கிறதுனால அதிலும் ஒரு சாரர் மைனாரிட்டிஸ் தலித் அந்த வாக்குகளை இழந்தது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போட்ட நிலைப்பாட்டில் இவங்க வந்து சோனியா காந்தியை சந்திக்கிறாரு, கருணாநிதிட்ட பேரம் பேசுறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு குஜராத்தில் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னா யார் நம்புவா? அதனால தான் அந்த கூட்டணியிலே வந்து 14 சீட்ல போட்டியிட்ட தேமுதிக வந்து வெற்றி பெற முடியாதுங்க பிரச்சனை அல்ல. 5% வாக்குகளை தான் பெற்றது.
9 சீட்ல தாமரையில் நின்ன பாஜக 5.5% வாக்குகளை பெற்றது. அதை வச்சு தான் நம்ம அளவு பண்ண முடியும். இன்னும் கூட இதுல இன்னொன்னு சொன்னேன், மோடி ஃபேக்டர் தான் மெயினா இருந்தது. பாண்டிச்சேரியில யாரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் 22,000 ஓட்டு தான் பாமகவில் வாங்க முடிஞ்சது. ஐயா ரங்கசாமியும் மோடியும் சேர்ந்தா ஜெயித்தாங்க. அந்த மோடி ஃபேக்டர் தான் அந்த 3வது அணியை கட்டமைச்ச ஒரு இது. நீங்க வந்து விஜயகாந்தோட நடவடிக்கைகள் வந்து திமுகவோட சேர்ந்தாலும் வாக்கு வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது கேள்விக்குறி. எந்த கட்சியோட சேர்ந்தாலும் கேள்விக்குறி. அவருக்கு மற்ற கட்சிகள் வாக்களிப்பதும் கேள்விக்குறியா தான். இப்போ என்னுடைய கேள்வி என்பது நேரடியாக தேமுதிக இந்த முறை தன்னுடைய தலைமையில் தான் தேமுதிக தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இப்போ பாமக ஒரு முடிவு எடுத்திருக்குது. திமுக ஆல்ரெடி திமுக அதிமுக ரேஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சிங்கிறாங்க. அவங்க அணியில் இப்போ யார் இருக்கிறாங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது. இன்னும் 4 இருக்குங்கிறாங்க. தேமுதிக தலைவரை விஜயகாந்தையோ அல்லது பிரேமலதா விஜயகாந்தையோ அல்லது தேமுதிக முன்னிறுத்தக்கூடிய ஒருவரையோ முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி ஏற்றுக்கொண்டால், தேமுதிக இந்த அணியில் இணைந்தால் இந்த கூட்டணி எவ்வாறு இருக்கும்? அதான் நீங்க இது சொல்ல போகணும்னா, நீங்க வந்து அதிமுக திமுக ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், இது தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து தர்மபுரியில் பாமக வந்து தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கனால தான் 89ல கூத்த இளங்கோன் 2ஆ வந்தார், 91 96 அப்புறம் 98 கூட்டணி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். அதுக்கப்புறம் வந்து இங்க பெண்ணார் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் இலக்க வச்சு பாமக 2வது இடம் வந்துட்டு, அந்த 2வது இடம் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிற அந்தஸ்து தர்மபுரியில் இருக்கனால அவங்க தர்மபுரியில் ஜெயித்தாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. எப்ப பார்த்தாலும் அண்ணா ஒரு வார்த்தை சொன்ன தர்மபுரியில மட்டும் தான் கட்சிக்கிற மாதிரியே பேசுறீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஒண்ணும் புரியலையே. தர்மபுரியில பாட்டான் கட்சிக்கிற மாதிரியே பேசுறீங்க. நான் கேக்குறேன், ஒரு செய்தி தொடர்பாக நம்ம கட்சியில இருந்தார் அண்ணா, அவர் வந்து எதுக்காக வந்தார்? கட்சியில கொள்கையில வந்தாரா இல்ல ஓட் ஷேரிங்ல போயிட்டாரா? புரியல. நான் ஏன் இந்த கேள்வி திருப்பி திருப்பி வந்து சொல்றேன், அரசியலுக்கு அப்பா நடுநிலையோட ஒரு பேசுறாரு. தர்மபுரி பாட்டான் அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது. அது எனக்கு இருந்தா புரியவே இல்ல. கடவுள் இவர் எங்க கட்சியில் இருக்கும் போது தான் கடவுள் 2வது அதை பத்தி இவருக்கு தெரியாதா? ஒற்றை கேள்வி. துரைசாமி அண்ணன் வந்து நடுநிலையாரா இருக்குமே தவிர ஒரு கட்சி சார்பா பேசக்கூடாது. திமுக அண்ணா திமுக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பார்வை இருக்காது. என்ன பார்வை? தங்களை ஆதரிக்கக்கூடிய பார்வை மட்டுமே. தமிழ்நாடு முழுவதும் பாமக பலமா இருக்குது. தருமபுரி இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாட்டமைச்சு அங்கதான் சொல்றது இவர் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் மட்டும்தான் மக்களுக்கு தெரிவிச்சு அவருக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ளீஸ். நான் திருப்பி கேட்கிற அந்த கேள்வி நேரடியான பதில் எதிர்பார்க்கிறேன். விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது குறித்து மக்கள் நல கூட்டணியில் கட்சிகள் கலந்து ஆலோசித்து அறிவிக்கும். வந்தால் நாங்க ஏற்போம். முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை கலந்து ஆலோசிப்போம் அப்படின்னு வைகோ சொல்லிக்கிறான்னு சொன்னா இல்லேன்னு மறுக்கல. கலந்து ஆலோசிப்போம் என்ற அளவிற்கு வந்திருக்கிறான்னு சொன்னா நான் அதுதான் கேட்கிறேன். வந்தால் அது ஏதாவது தாக்கத்தை அதான் வரேன். நான் தர்மபுரி சொல்லிட்டேன்ல. அடுத்தால எங்க ஊர்ல நான் அதுக்கு முன்னாடி இருந்தது இந்த பிஜேபியில வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பொசிஷன்ல இருக்கனால பொன் ராதாகிருஷ்ணன் அங்க ஜெயிக்க முடியுது. இதை வந்து பாஜக தொண்டர்கள் பார்த்தா என்ன கதறுவாங்க. கோயம்புத்தூர்ல நாங்க இல்லையா, நாங்க ஈரோட்ல இல்லையா, நாங்க செங்கல்பட்டுல இல்லையா கதறுவாங்க. என்னங்க வரேன். இந்த ஸ்ட்ரக்சர் இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் அந்த அணி கிடையாது. பாமகவும் பிஜேபியும் இந்த இடத்துல பெட்டரா இருக்குது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா ஆவேசப்பட்டாரு, ரொம்ப ஆவேசப்பட்டாரு. அது கூட அந்த அணிக்கு இல்லன்னு தான் நான் சொல்றேன். நீங்க புரியல. நிறைவு பகுதிக்கு வரேன். திரு சரவணன், மதிமுக யாரும் அளிக்க வேண்டாம், தாங்களே அளித்துக் கொள்ளும் அப்படின்னீங்க. என்னுடைய கேள்வி, எம்ஜிஆர் பிரிந்து சென்ற பொழுது கூட திமுகவிலிருந்து அத்தனை பேர் எம்ஜிஆரோடு செல்லவில்லை என்று தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள் இந்த வாதங்களை முன்வைப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு 8 அல்லது 9 மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறேன். 9 மாவட்ட செயலாளர்களும் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர்களோடு சென்றார்கள் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய பேர் சென்றார்களே, அது பெரிய அழிவை திமுகவிற்கு ஏற்படுத்தி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு 3 பேர் 4 பேர் வரதை வச்சு
மதிமுக தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்கிற வாதம்லாம் வைக்கப்படுதில்லை. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? ஏன்னா அப்படின்னு யார் அத்தனை சொல்றா? இல்ல நான் கேக்குறது நீங்க அப்படி வச்சுக்கிட்டா இல்ல நான் சொல்றது நாங்க அப்படி இல்ல நீங்க வச்சுக்கல. இப்ப சொன்னீங்கல மதிமுக இல்ல நீங்க சொன்னீங்க மதிமுக இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அழிந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து மதிமுக மீது ஏற்படுத்த நம்பிக்கை போறது இல்லாமல் வைகோ மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இவர்கள் எல்லாம் இங்கு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா 4 பேர் வந்ததுக்கே தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை என்ற விமர்சனம் என்று சொன்னால் 9 மாவட்ட செயலாளர்களும் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்களும் சென்றார்களே, அப்ப தலைமையின் மீது என்ன நம்பிக்கை? அப்ப நாங்க திமுக வந்து மதிமுக வந்து அழிக்க நினைக்குது எங்களை அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அளவில்லை.